ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணமாஸ் விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய தங்கச்சிக்கு வளைகாப்பு தாங்க. நாளைக்கு காலையில் நாள் நைட்டு தான் சமையல் பண்ணுறதுக்காக எல்லாருமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாஸ்டர் வந்துட்டாங்க. இப்போது கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, லெமன் எல்லாமே கட் பண்ணணும். ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அக்காவும் தங்கச்சியும் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், தண்ணி எல்லாமே பிடிச்சி வச்சுருக்கு. எங்கள் ஊர் கோயில் மாரியம்மன் கோயிலில் தாங்க சமைக்கிறோம். நல்ல இடம் விலாசமாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. வீட்டிலனா இடைஞ்சலாக இருக்குன்றக்காண்டி கோயிலில் தான் வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பாத்திரம் எல்லாமே வாடகை பாத்திரம் எடுத்துன்னு வச்சாச்சு. 5 வகை சாப்பாடு, 4 சாப்பாடு கேசரி, தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம், கேசரி, அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு. இதுதாங்க. இப்போ நானும் தங்கச்சி லெமன் கட் பண்ணி கொடுக்க, நானும் லெமன் புழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா அடுத்தடுத்து எல்லாமே ஒரு வேலையாக பார்க்கலாம். நைட்டு 1 மணி 2 மணிக்கு சமைக்க ஆரம்பிக்கணும்னு மாஸ்டர் சொன்னாங்க. அதனால் காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு லெமன் எல்லாம் புழிஞ்சு வச்சதுக்கப்புறமா இப்போது தட்டு வாங்கியிருந்தாங்க சித்தி. அந்த தட்டு, வெத்தலை, அப்புறம் குங்குமம், மஞ்சள், மஞ்சள் கயிறு, இது எல்லாமே வளையல் எல்லாமே கவரில் போட்டு தட்டில் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா காலையில் ஈஸியாக வர்றவங்க எல்லாருமே ஒன்று எடுத்து கொடுக்கலாம் இல்லையா? அதனால் நாங்கள் எல்லாருமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அக்கா, நாங்கள், தங்கச்சி, இவங்க இந்திரா என்னோட சேர்த்து மாமா ஒய்ஃபு தான் அவங்க. இப்போ ஒரு வேலையை எல்லாம் முடிச்சு வச்சாச்சுன்னா காலையில் கிளம்புறது ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். 4 பேர் இருக்க போய் ஈஸியாக டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டோம். ஒரு 2 சிரமம் தானே. இந்தமாரி யாரெல்லாம் எல்லாம் சொந்தக்காரவங்க எல்லாம் சேர்ந்து செய்யுங்கன்னு சொல்லுங்கள். வெத்தலை பார்த்திங்கன்னா தங்கச்சியோட மாமியார் வீட்டிலேருந்து கொண்டு வந்துருந்தாங்க. அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய வெத்தலையாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே கவரில் போட்டு பேக் பண்ணியாச்சு. இப்போது இந்த சாக்கில் எடுத்து வச்சுட்டோம்னா அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சாக்கில் தான் எடுத்து வைக்க போகிறோம். ஆட்டோவில் தாங்க பொருள் எல்லாமே பெரிய பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு எல்லாம் கொண்டு போகிறனால ஆட்டோவில் தான் தூக்கிட்டு போக முடியாது செமந்துட்டு. அதனால் ஆட்டோவில் தான் காலையில் கொண்டு போவோம். தட்டு மட்டும் சும்மா கையில் பிடிச்சிட்டு போவோம். மாஸ்டர் தூங்குறாரு. 1 மணிக்கு எழுப்பி விடுங்க அப்படின்ட்டு தூங்குறாரு. ஆனால் தூங்கலை. அவர் முழிச்சு இடையில அங்கிட்டு இங்கிட்டு போக தூக்கமே வராதுப்பா அப்படின்ட்டு இருந்தார். நாங்கள் இது எல்லாமே ஒரு வேலையாக பார்த்துட்டு நானும் போய் தூங்கிட்டேன். அப்புறம் எல்லோரும் போய் தூங்கிட்டாங்க. விடிஞ்சிருச்சு. காலையில் 6 மணிக்கு இவங்க சாப்பாடு எல்லாமே ஒரே கொப்பரையில் சாப்பாடு வெள்ளை சாப்பாடு வச்சுட்டாங்க. ஒரு பை அரிசிங்க, தக்காளி சாப்பாடு மட்டும் தனியாக வச்சுட்டாங்க. இப்போது புளி சாதம் கிளறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மாஸ்டர் நல்லா சமையல் செஞ்சார். எங்கள் அப்பா அவங்க வீடு பால் காய்ச்சறதுக்கு இவர் தான் சமைச்சார். சாப்பாடு எல்லாமே நல்லா அருமையாக இருந்துச்சு. தங்கச்சி தான் கூடவே இருந்தாங்க. அப்புறம் இந்திரா, அக்கா எல்லாருமே கொஞ்சம் நேரம் நைட்டு இருந்துட்டு வந்து தூங்கிட்டாங்க. சித்தப்பா, தங்கச்சி வீட்டுக்காரரு எல்லாருமே கூட ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. நான் காலையில் 6 மணிக்கு வரும்போது இந்த சாப்பாடு எல்லாம் ரெடியாக வச்சு இப்போ சாதம் கிளறிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். லெமன் சாதம் தனித்தனி ஒன்றா கிளறிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். வீடியோவை எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டு வரேன், அப்லோட் பண்ணிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் கிராமத்து வழக்கப்படி எப்படி நாங்கள் வளையல் போடுறோம் அப்படின்றத பாருங்கள். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க எளிமையாக எங்களால் முடிஞ்சது நாங்கள் போய் செஞ்சுருக்கோம். இப்படி தான் எங்கள் வளையல் போடுவாங்க. நல்லா கிராண்டாக செய்கிறவங்களும் செய்வாங்க. இது தக்காளி சாப்பாடுங்க. தக்காளி சாப்பாடு தனியாக வச்சாச்சு. எல்லாமே ஒரே கொப்பரையில் சாப்பாடு வச்சு அப்படியே கிளறி மட்டும் தனித்தனியாக தாளித்து கிளறி வச்சாங்க. கேசரி தனியாக ரெடி பண்ணி வச்சாங்க. இந்த சாப்பாடு தின்றது தங்கச்சி இருக்காரு. இவர் எங்கள் சித்தப்பா, அவங்க சித்தி, இவர் மாஸ்டரு. அந்த அண்டாவில் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா தங்கச்சி வீட்டுக்காரரும் சித்தப்பா வந்தால் பாத்திரம் எல்லாமே கழுவிட்டாங்க. நாங்கள் பாத்திரமெல்லாம் கழுவலை, அவங்களே எல்லாம் முடிச்சுட்டாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். இவங்க மாமா ஒய்ஃபு தான், ஊர்லேருந்து வந்திருக்காங்க. லெமன் சாதம்
மஞ்சள் வைக்கி ஏன்னா மஞ்சள் பட்டு இல்லையே. புளி இல்லைன்னு கொண்டு அத்தான் ஐ சாப்பாடு நல்ல கரண்டி கொடுங்க. சின்ன கரண்டி சரி இல்லை கரண்டா சின்ன கரண்டி நல்ல கரண்டி எடுங்க. நிறைய இதுவும் வந்து இல்லை காலேஜோடையே நான் பொண்ணு ஆக்கி இருந்தேன். இன்னும் மஞ்சள் கலர் இருக்குதா இது சாப்பிடுது கலர் குழம்பு எப்படி சொல்லிட்டா அது பாய்க்கு மஞ்சள் பொடி இல்லை வேற பாய்க்கு ஆயிரத்தா மஞ்சள் பொடி பழுச்சுன்னு இருக்கு. இல்லை அவர் வந்து கவர் செல்வத்தில் இது மட்டும் நல்லா இருக்கு. ஊர் யாருண்ணா எம்மா கூங்குறா இந்த பார்த்தானே எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. இப்போது சாப்பாடு ஆட்டோவில் எல்லாமே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். தட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அந்த பாக்ஸில் இருக்கிறது ஸ்வீட்டு காரம் எல்லாமே இருக்குது. முறுக்கு அதிரசம் எல்லாமே கடையிலேருந்து அப்படியே பாக்ஸோடையே வச்சுட்டாங்க. எதுக்கு தட்டில் ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு. வடை எல்லாமே இருக்குது. இப்போ பாத்திரத்தை தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க பாருங்கள். ஆட்டோவில் எல்லாமே தூக்கிட்டு போய் வச்சாச்சு. இப்போ தட்டு எடுத்து ஒவ்வொருத்தராக எடுக்கிறாங்க பாருங்கள். கோயிலிருந்து அப்படியே ஊர் சுற்றி அப்படியே வீட்டுக்கு போனோம். பாருங்கள் நீங்கள் பிள்ளைங்க எங்கள் ஊர் வழக்கத்துக்கு கோயிலே வளையல் போடலாம். சரி அத்தைகிட்ட சொல்லலை, முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இங்கேயே கூட போட்டுக்கலாம். திடீர்னு நான் சொன்னேன் சித்திகிட்ட, முதலே அத்தைகிட்ட சொல்லலை இல்லைப்பா அப்படின்னாங்க. சரி வீட்டிலே போய் வளையல் போட்டுடலாமேன்னு இப்போ எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. பாருங்க ஆட்டோ முன்னாடி போக அப்படியேவும் பின்னாடியே எல்லோரும் நடந்து போனோம். சிம்பிளாக இப்படி தாங்க கிராமத்து வழக்கத்தில் நாங்கள் இப்படிலாம் செய்வோம். ஆடம்பரமாக கிராண்டாக செய்கிறவங்க இருக்காங்க. எங்களால் முடிஞ்சது நாங்கள் அது மாதிரி தான் செஞ்சோம். நல்லா கலகலப்பான இந்த தங்கச்சியோட வளையலை பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்த்துங்க, நல்லபடியாக கலந்து பார்க்கணும்னு சொல்லுங்கள். எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும். நல்லா இருக்கணும் பொண்ணு மாப்பிள்ளையும். எங்கள் அத்தை பையன்தான், எங்கள் அத்தை பையனுக்கு தான் சித்தி பண்ண கொடுத்துருக்கு. இப்படி தாங்க நல்லா கிராண்டாலாம் சேலை கட்டியெல்லாம் வர மாட்டாங்க. எப்படி வீட்டில் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நார்மலாகவே இந்த கிராமத்துலலாம் அந்த மாதிரி தான் வருவாங்க. டவுன்லேயே நல்லா பட்டு சேலை நல்லா கிராண்டாக கட்டி வருவாங்க. கிராண்ட் சேலை வந்து வலையில் போட்டுக்கிட்டு கூட அப்படியே வேலைக்கு வந்துட்டாங்க. அதனாலேயே தான் வளைகாப்பு உள்ளூர்லேயே வெளியூர் போகிறவங்க அதனாலேயே சுற்றி சரி நேரத்துலேயே நம்ம வச்சுக்கலாம்னு நேரத்து 7 நம்ம வளையல் போட ஆரம்பித்தாச்சுங்க. அடுத்து நம்ம வீட்டு வளைகாப்பு வந்துட்டு அவங்க வெளியூர் கிளம்பி போயிடுவாங்களே, அதனால்
நம்ம நேரத்தையே வச்சுட்டோம். வளைகாப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது பாருங்கள், அப்படியே ஊரை சுற்றி அப்படியே வந்தாச்சு. வீட்டுக்கும் அத்தை வீட்டுக்கு வரப்போகிறோம். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மாப்பிள்ளை வெளியே நிற்கிறாரு. மாமா சின்ன எல்லாருமே கூப்பிட்றாங்க. எங்கள் அத்தை சின்னத்தை உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் கிராமத்து வளைகாப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஆட்டோவிலேருந்து அப்படியே சாப்பாடு எல்லாமே இறக்கி மேலே சாப்பாடு போடுற மாதிரி, கீழே வளையல் போடுறதுக்கு இடத்துல கொடுத்தாங்க. மேலே சாப்பிட்டு வரலாம், சாப்பிட்டுலாம் கீழே வளையல் போடுறதுக்கு ஆளு வருவாங்க செய்வாங்க இல்லையா, அதனால் மேலே சாப்பாடெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. இவங்க சின்ன மாமா, இவர் தான் எங்கள் பெரிய மாமா, எங்கள் அத்தையோட வீட்டுக்காரு. அவங்க இவங்க சின்னத்தை. இப்போ எங்கள் அத்தை பாருங்க, மாமா பக்கம் எங்கள் அத்தை இன்னும் 2 பேர் இருக்காங்க. எங்கள் அத்தை வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாங்கள் வளர முடியும். வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ಹಂಗೆ ನಿಕ್ಕಂಗ ಬೊಟ್ಟು ಯಾರು ಹಾಕ್ತಾರ ಹಂಗ ಹಾಕ್ಬೇಕು ಆಗುತ್ತೆ. എന്നിട്ട് സിദ്ധേവനാണ് ನೋಡಿ
நீர் கொம்பா குண்டால விட்டுப்பா நீர் அப்படி நல்லபடியாக வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு பிள்ளைய நல்லா வாழ்த்திட்டு போனாங்க. நீங்களுமே பாப்பாவை வாழ்த்துங்க, நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும்னு. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வளைகாப்புலாம் முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறமா நல்ல நேரம் பார்த்து பாப்பாவை தங்கச்சி பாலும் குழம்பு நல்ல நேரத்துலேயேவும் கொண்டு வந்து அத்தை வீட்டில் விட்டுட்டோம். அப்படி விட்டுட்டோம்னா எப்போ வேணும்னாலும் தங்கச்சி சித்தி வீட்டுக்கு வந்துடலாம். அந்த சாஸ்திரம் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் செய்வீங்களே என்னன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே பாப்பாவை வாழ்த்துட்டு ஆசீர்வாதம்.